ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே நீர் எங்கள் மேல் வைத்த அன்புக்காக நன்றி. அந்த அன்பினாலும் இந்த குமாரனை இயேசு எங்களுக்கு அந்த பூமியில் இரட்சகராக தந்தறினபடினால நன்றி. இயேசு எங்களுக்காக மகிமையெல்லாம் திறந்து மன்னானுடைய சாயில் வந்து பாவசாமங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து அதற்கு நன்றி. மரத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து ஜீவனோட நம்பிக்கையை கொடுத்து விட்டபடினால நன்றி அப்பா. கிருபினாலுங்கிற ரிச்சித்து மீட்டெடுத்த நாளிலிருந்து நாள்தோறும் மாறாமலுடைய கிருபிகளை தருகிறவரே, துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். கடந்த நாட்களை செய்த நன்மைகள் கொடுத்த ஆசீர்வாதங்கள் சுகபலத்திற்கு நன்றி. ஆண்டவரே, வாக்குத்தத்தமான அதுபடியே பரிசுத்த ஆவியானவர்களை தந்திருக்கிறபடினால நன்றி. எழுதி கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நன்றி, வாக்குத்தத்தங்களுக்கு நன்றி. அதன்படியே உண்மையில் ஒரு போதுமானவருமாக இருக்கிறவரே, இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்கிற வேத வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தரல் வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உள்ள இடங்களில் வைத்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். உள்ள இடங்களில் வைத்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வழியிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும். மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும். ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும். ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மையப்படுவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று 2 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை வாசித்து நாம் தியானிப்போம். 2 Peter chapter 3 verses 5 to 7. பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த வாரத்தில் பார்த்த பொழுது கன்சிடர் தி
ப்ராமிஸ் ஆஃப் காட், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஏனெனில் கடைசி நாட்களிலே பரியாசக்காரர் தோன்றி அவர் வருவார் என்று சொல்கிற வாக்குத்தத்தம் எங்கே என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணுவார்கள், அவிசுவாசமான வார்த்தைகளை துர்ச்செய்தியை அவர்கள் பரப்புவார்கள். அதை அதிகமான மக்கள் இந்த உலகத்தில் நம்புவார்கள். இவர்கள் எல்லாரும் அறிவுபூர்வமாக ஒரு காரியங்களை சிந்திக்கிறவர்கள், பேசுகிறவர்கள். அறிவுபூர்வமாக சிந்தித்தாலும் நடந்த சம்பவங்களை அவர்கள் ஆண்டவராய் இயேசுனுடைய வார்த்தைகளையும் அவருடைய சத்திய வேதத்தையும் இவர்கள் அங்கீகரிக்கிறது இல்லை. ஏன்னா பிசாசு அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாக இருக்கிறான். அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகன் மாத்திரமல்ல, அவன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறவனாக இருக்கிறான். எனவே அவனாலே ஆட்கொள்ளப்பட்டிருக்கிற இந்த உலகத்தின் மக்கள் யாவரும் தங்களுடைய சொந்தத்தில் எடுத்து பேசுகிறவர்கள், பூமிக்கு அடுத்த தன்மையுள்ளவர்களாய் அவர்கள் யோசிப்பார்கள், அவர்கள் பேசுகிறவர்களாய் இருப்பார்கள். விசுவாசிகளாகிய நாமும் அவ்விதமாக இராதபடிக்கு ஆண்டோடைய வார்த்தைகளையும் எச்சரிப்பின் வார்த்தைகளையும் நாம் கவனமாக கேட்டு ஆண்டோட வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுதல் மிக மிக அவசியம். எனவே கன்சிடர் தி பனிஷ்மெண்ட் ஆஃப் காட், தேவனுடைய தண்டனையை கவனியுங்கள். 2 காரியங்களை வாசிக்கிறோம், ஃபார்மர் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ஃபியூச்சர் ஜட்ஜ்மெண்ட். கடந்த காலத்திலே உண்டான நியாய தீர்ப்பும் இனி எதிர்காலத்தில் வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்தும் இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். முதல் காரியம் ஃபார்மர் ஜட்ஜ்மெண்ட், கடந்த காலத்தில் உண்டான நியாய தீர்ப்பு என்ன உண்டாயிற்று. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்போம். 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும். கடந்த காலத்தில் பார்க்கும் பொழுது இந்த வானமும் பூமி எப்படி உண்டாக்கப்பட்டது என்பதை குறித்து அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், உலக பிரகாரமான எண்ணங்களிலே தான் போகிறார்கள். லௌகீக ஞானத்தோடு கூட தான் பார்க்கிறார்கள் ஒழிய வேத சத்தியத்தின் அடிப்படையில் பார்க்கிறது. கடந்த வாரத்தில் நான் பார்த்த பொழுது ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை சிருஷித்த பொழுது எப்படி சிருஷித்தார் என்பதை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கின்றோம். அதில் ஒவ்வொரு காரியத்தை குறித்து நான் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு நாளும் மாலையும் காலையும் 1ஆம் நாள் ஆயிற்று என்று சொல்லி அங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை நான் பார்க்கிறோம். 6 நாளிலே தேவன் உண்டு பண்ணிவிட்டு 7வது நாளை பரிசுத்தமாக்கினார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இதையே மோசே யாத்திரா புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது 6 நாளைக்குள்ளே தேவன் என்ன பண்ணினார், வானத்தை பூமியை சிருஷித்தார் என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். அந்த மோசே எகிப்தில் உள்ள சகல சாஸ்திரத்திலும் வல்லவனாயிருந்தான், அவன் தேறினவனாக இருந்தவன். எனவே இன்றைக்கு சொல்லுகிற அறிவுஜீவிகள் சொல்கிற காரியங்களை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அந்த நாட்களிலே அந்த விதமான சகல சாஸ்திரத்திலும் தேறினவனாக இருந்த மோசே எழுதின 5 ஆகமங்களிலே இதனுடைய துவக்க காரியங்களை இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளாத உலக மக்கள் மாத்திரமல்ல, கிறிஸ்தவ மார்க்கத்திலும் அவர்கள் அங்கீகரிக்காமல் இருக்கிறார். இது அவர்களுடைய பாரம்பரிய ஒரு வைராக்கியம் அல்லது தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய மனமேட்டிமை, இருமாப்பு. இவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் தான் ஒரு காரியத்தை தீர்மானம் செய்யணும், மற்ற யாரும் தீர்மானம் செய்யக்கூடாது. அது வேதமாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த ஒரு உலக காரியமாக இருந்தாலும் தாங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மனமேட்டிமை உள்ளவர்கள் தான் இந்த பரியாசக்காரர்கள். அவர்கள் இருமாப்பாய் நடக்கிறவர்கள். எனவே எப்போதும் ஆண்டவருடைய வேத சத்தியத்தை பரிகசிக்கிற ஒரு மக்கள். எனவே ஆண்டவருக்கு விரோதமாக, சத்தியத்துக்கு விரோதமாக செயல்படுகிற மக்களாக காணப்படுகிறார்கள். எனவே அவருடைய வார்த்தைகளை தான் மனிதர்கள் அங்கீகரிக்கணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிற மக்கள். அந்த நாட்களில் மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசு வாழ்ந்த நாட்களிலும் பரிசேயர் சைசேயர் உபதேசங்களை தான் முக்கியத்துவப்படுத்தினார்கள் ஒழிய ஆண்டவருடைய வேத சத்தியங்களை அவர்களுக்கு உபதேசம் பண்ணலை, அதை முக்கியத்துவப்படுத்தவே இல்லை. அதை ஒரு சடங்கு சம்பிரதாயமாக வைத்து கொண்டது போல இந்த நாட்களிலும் ஆண்டவராய் இயேசு விசுவாசிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இந்த வானத்தின் பூமியை படைத்தவர் என்பதை அவர்கள் அங்கீகரிக்கிறது. வெளியில் இப்போ சொல்லுவாங்க, ஆனால் மனதார அதை ஏற்றுக்கொள்கிறதில்லை, அதை முக்கியத்துவப்படுத்துகிறதும் இல்லை. ஆனால் வேதத்தில் இல்லாத பக்தி முயற்சிகளெல்லாம் மனிதர்களை நம்ப வைக்கிறதை இந்த நாட்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் வாசித்தபடி ஆதியிலே தேவன் உண்டு பண்ணும் பொழுது ஆணும் பெண்ணுமாய் அவர்களை சிருஷித்தார் என்று சொல்லி அந்த சிருஷிப்பை குறித்து நான் பார்க்கிறோம். அப்போ எப்படி சிருஷித்தார்? 2 கொரிந்தியர் 4:6 வாசிக்கும்போது இருளிலிருந்து வெளிச்சத்தை உண்டாக்கின தேவன், ஒளி உண்டாக கடவுது என்று சொன்னார், ஒளி உண்டாயிற்று. அப்போ ஆண்டோடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு, ஜீவன் உண்டு. இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிற தெய்வம். மனிதன் என்ன பண்ணுகிறான்? எபிரேயர் நிருபம் எடுத்துக்கொள்வோம். 11ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கலாம். ஹீப்ரூ சாப்டர் 11 verse 1 onwards. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும். விசுவாசத்தினாலே நாம், அதாவது விசுவாசிகள்,
உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு புலப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். தோன்றப்படுகிறவைகள்னா இப்படி தான் உண்டாயிருக்கணும், அதாவது பிக் பேங் தியரி என்று சொல்லுவாங்க, அல்லது எவல்யூஷனரி தியரி என்று சொல்லி இவர் என்ன பண்ணுறாங்க, தோன்றுகிற அப்படி மனிதனுடைய பார்வையிலே மனிதனுடைய அறிவுக்கு தோன்றுகிறபடி உண்டாகவில்லை, தேவனுடைய வார்த்தையினால தான் உண்டாச்சு என்பதை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன பண்ணுறோம், விசுவாசிக்கிறோம்னா விசுவாசம் என்பதே நம்பப்படல் உறுதி. இன்றைக்கு உலக பிரகாரமான ஒரு விஞ்ஞானியோ அல்லது பெரிய ஒரு மனிதர்களோ அரசாங்கமோ சொன்னதை மக்கள் நம்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அப்படி என்றால் அழிந்து போகிற மனிதனுடைய ஒரு வார்த்தைகளை நாம் நம்புவோமானால் அழிவில்லாமல் என்றென்றைக்கு ஜீவிக்கிற ஜீவனுடைய தேவனுடைய வார்த்தைகளை நாம் எவ்வளவுக்கு அதிகமாக நம்ப வேண்டியது அவசியம். அதான் பவுல் இந்த பக்தன் சொல்லும் பொழுது, நம்பிக்கையற்றவரான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாது இருக்க மனதில்லை, இயேசுவான மரித்த பின்பு உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே தேவன் கர்த்தருக்குள் நித்திரையடைந்து தேவன் அவரோடு கொண்டு வருவார் என்று சொல்லி ஆண்டோட வருகை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் நிச்சயமாக சொல்கிறதை நான் பார்க்கிறோம். ஏன்னா பவுல் சொல்கிறது கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது என்று சொல்கிறார். எனவே நாம் சொல்லுகிறது வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணின தேவனுடைய வார்த்தைகள். அதே 1 பேதுரு 1:25 வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிற வசனம் இதுவே. எனவே மனிதன் உலக பிரகாரமாக ஆண்டவராக இயேசு ஊழியம் செய்த நாட்களில் 100க்கு அதிபதி வருகிறான். அவன் என்ன சொல்கிறான், நான் 100 பேருக்கு நான் அதிபதி, ஒருவனை போவென்றால் போகிறான், ஒருவனை வா என்றால் வருகிறான், செய் என்றால் செய்கிறான். அப்போ என்னுடைய வார்த்தைக்கு அதிகாரத்துக்கு இப்படிப்பட்ட 100 பேர் வந்து கீழ்ப்படுகிறார்கள் என்றால் வானத்தையும் பூமி உண்டு பண்ணின தேவனுடைய வார்த்தைக்கு எதுதான் கீழ்ப்படியாது? எனவே அந்த கீழ்ப்படியக்கூடியவைகள் என்பதை ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினாலே மாத்திரமில்லை செய்கைகளினாலும் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக குஷ்ரோகியை வார்த்தையினாலே சுகமாக்கிறார், தொட்டு சுகமாக்கியிருக்கிறார், குருடர்களுக்கு பார்வை அளித்திருக்கிறார். இன்னும் பார்க்கும்பொழுது அசுத்த ஆவிகளை அவர் துரைத்திருக்கிறார், மரித்தோரை ஆண்டவர் எழுப்பியிருக்கிறார், காற்றையும் கடலையும் அதட்டி அமர்த்தி இருக்கிறார், இன்னும் பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் உண்டு என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இதெல்லாம் பார்க்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுகிறார், மறைமுகமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிற மாதிரி அகில உலகத்தில் இருக்கிற மக்களுக்கும் இயேசுதான் வானத்தையும் பூமி உண்டு பண்ணின தேவன். ஏன்னா உண்டாக்கப்பட்டதொன்றும் அவராலே அன்றி உண்டாக்கப்படவில்லை என்று சொல்லி யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். அப்போ சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, அவருடைய வார்த்தையினாலே உண்டாயிற்று. ஏன்னா அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு, ஜீவன் உண்டு. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஹீப்ரு சாப்டர் 12:25. பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? எனவே வானத்திலிருந்து தேவாதி தேவன் பேசின அந்த வார்த்தைகளை விட்டு நாம் விலகுவோமானால் வரப்போகிற கோபாக்கினைக்கு நாம் எப்படி தப்பித்து கொள்வோம்? ஏனெனில் ஆண்டவருடைய அறிவுக்கு அளவே இல்லை. எனவே அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிய வேண்டியது மிக மிக அவசியம். உலகத்தில் இருக்க ஒரு அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அந்த அதிகாரத்தில் இருக்கிற மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அது எந்த ஒரு ஸ்தாபனமாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த ஒரு உலக பிரகாரமான ஒரு பள்ளிக்கூடமோ அல்லது எந்த ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும் மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அதிகாரிகள் எதிர்பார்ப்பார்கள். வேலை செய்கிற மக்கள் அது கீழ்ப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அது கீழ்ப்படிந்தால்தான் அதில் வேலை செய்கிற மக்களுக்கு பயனுண்டு, அதனால் பிரயோஜனம் உண்டு. அதுபோல் தேவனாய கர்த்தர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர். எனவே அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். கீழ்ப்படியாமல் போகும்பொழுது தேவனுடைய கோபாக்கினை வருகிறது. அப்படி கீழ்ப்படியாமல் போனவருடைய வாழ்க்கையில் தான் கடந்த நாட்களிலே அந்த தேவ கோபாக்கினை வந்தது என்பதை குறித்து தான் அந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது அந்த 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 6வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். 2 பீட்டர் சாப்டர் 3:6. அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது. அப்போ எப்போ அழிந்தது ஜலப்பிரளயத்தினாலே என்பதை குறித்து நான் பார்க்கும் பொழுது ஆதியாகம புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கின்றோம். இந்த 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை குறித்து ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் மூலமாக நோவா, தானியேல், யோபு என்பவர்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறதை, பழைய ஏற்பாட்டில் பேசுகிறதை பார்க்கிறோம். விசேஷமாக மத்திய எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம், லூக்கா 21ஆம் அதிகாரத்தில், மார்க் 13ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கிறோம். இன்னும் பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார், நோவாவின் நாட்களிலே நடந்தது போலவே மனுஷகுமார் வரும் காலத்திலும் நடக்கும். ஏன் அவர்கள் கீழ்ப்படியாமல் போனது? டிசோபீடியன்ஸ்
அண்ட் டெஸ்ட்ரக்ஷன். அப்போ கீழ்ப்படியாதவர்கள் மேலே தேவ கோவாக்கினை வருகிற அப்படின்னால அவருடைய முடிவு எப்போதும் அழிவாகவே இருக்கும். வாசிக்கலாம் 1 பேதுரு புத்தகம் 3:18 1 Peter chapter 3 verse 18. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். தொடர்ந்து வாசிப்போம். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோടെ காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே பிகாஸ் ஆஃப் த டிசோபீடியன்ஸ், அதாவது கீழ்ப்படியாமல் போனபடியினால தான் அந்த உலகமானது, பூர்வ உலகமானது அழிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அந்த கீழ்ப்படியாமல் போனவர்கள் யார்? 2 விதமான படைப்புகளிலே 2 விதமான படைப்புகள். ஒன்று தூதர்கள், வானகத்துக்குரியவர்கள். 2வது பூமிக்குரியவர்கள், ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ ஹெவன்லி பீயிங்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ். இப்போ இந்த 2 படைப்புகளிலே கீழ்ப்படியாமல் போனவர்கள், தூதர்களும் கீழ்ப்படியாமல் போனார். ஆனால் அவர்களுக்கு ஆண்டவர் ரட்சிப்பை வாக்கு பண்ணவே இல்லை. ஆனால் மனுக்குலத்துக்கு தான் ஆண்டவர் ரட்சிப்பை வாக்கு பண்ணியிருக்கிறார். இப்போ யூதா நிருபத்தில் நான் வாசிக்கும் பொழுது 6வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ஜூட் verses 6. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். எனவே கீழ்ப்படியாமல் போன தூதர்களை நியாய தீர்ப்புக்கு என்று அந்தகார சங்கிலி அடைத்து வைத்திருக்கிறார். அப்போ அவர்களுக்கு ஒருபோது ரட்சிப்பு கிடையாது, அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. அவர்கள் கீழ்ப்படியாமல் போனவருக்கு நேரடியான தண்டனையை ஆண்டவர் வைத்து விட்டார். ஆகினால தான் எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் தேவ தூதர்களுக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமுடைய சந்ததியாருக்கு உதவியாக கை கொடுத்தார். ஆபிரகாமுடைய சந்ததியார் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறார்கள். எனவே மனுக்குலத்திலும் மனிதர்கள் ஆதாம் ஏவாள் அவர்கள் 2 பேரும் கீழ்ப்படியாமல் போனவர்கள் தான். ஆனாலும் அவர்களுக்கு தேவன் என்ன பண்ணுகிறார்? தம்முடைய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அதுதான் கடந்த வாரத்தில் பார்த்த பொழுது அவர் ஆதியாகமம் 3:15 வாசிக்கும் பொழுது கீழ்ப்படியாமல் போவதற்கு காரணமாக இருந்த சத்துருவாகிய பிசாசானவனை ஆண்டவர் வந்து சிலுவையில் வெற்றி சிறக்கிறது மாத்திரமல்ல அவனை அழித்து போடுவார் என்று சொல்லி முன்னதாகவே சொல்கிறதை பார்க்கிறோம். தீர்க்க தரிசனத்தின் மூலமாக இயேசு இந்த உலகத்தில் வந்து மனுக்குலத்துக்கு ரட்சிப்பை கொடுப்பார் என்பதை தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவர் இந்த ரட்சிப்பை குறித்து சொல்லியிருக்கிறார். எனவே அந்த காரியத்தை குறித்து நான் பார்க்கும் பொழுது அந்த சுவிசேஷம் வந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போன யாராக இருந்தாலும் தேவன் நிச்சயமாய் நியாய தீர்ப்பு கொடுப்பார். அவளுக்கு நிச்சயமாய் தண்டனை உண்டு. அது யாராக இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்டவர்களோ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ தெரிந்து கொள்ளப்படாதவர்களோ. ஏன்னா 119ஆம் சங்கீதம் 142வது வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய நீதி நித்திய நீதி, அவருடைய வேதம் சத்தியம் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். கர்த்தர் நீதி உள்ளவர். உலகத்தில் ஒருத்தர் அன்புள்ளவர் என்பதை ஆண்டவர் தமது கல்வாரி பாடு மரணத்தின் மூலமாய் தம்முடைய குமாரனை தியாக பலியாக சர்வாங்க தகன பலியாக ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, கிருபாதார பலியை ஒப்பு கொடுத்த அவர் மூலமாக தேவன் தமது அன்பை வெளிப்படுத்தி விட்டார். ஆனால் நியாயந்திருக்கும் பொழுது அன்பின் தெய்வம் அல்ல, நீதி உள்ள ஒரு நியாயாதிபதியாக அவர் இருக்கிறார். எனவே நீதி உள்ளவராக இருக்கும் பொழுது அன்புக்கு அங்கே இடம் இல்லை, நீதிக்கு தான் அங்கே இடம் உண்டு. நீதிக்கு இடம் உண்டு என்று சொல்லி நாம் சொல்கிறபடினாலே யாராக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் தேவன் நியாயம் தீர்ப்பார். அதுவும் யாருக்கு அதிகம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். எனவே யூதா நிருபத்தில் நான் வாசிக்கிறோம். கீழ்ப்படியாமல் போன யூத மக்களை குறித்த நிலைமை என்ன வாசிக்கலாம். யூதா நிருபத்தில் 5வது வசனம், புக் ஆஃப் ஜூட் verse 5. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். ஏன்னாக்கா அவர்களுக்கு ஒரு வாக்கு பண்ணினார், பாலும் தேடும் ஓடுகிற தேசத்திலே நான் உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன். ஆனால் அவர்கள் என்ன பண்ணினாங்க? ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவுபெறுது உறுதியாக பற்றி கொண்டிருக்கல. எனவே வனாந்தரத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள், இருதயத்தை கடினப்படுத்தினார்கள், பாவத்தின் வஞ்சனையினாலே ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். எனவே அவர்கள் கீழ்ப்படியாமல் நிமித்தமாய், அந்த அவிசுவாசத்து நிமித்தமாய் அந்த வாக்குத்தத்தம் தேசத்துக்குள்ளே அவர்கள் பிரவேசிக்க முடியாமல் போனபடியினாலே கீழ்ப்படியாத மக்களை ஆண்டவர் அழித்தார். அப்போ தேவனுடைய ஜனமாக இருந்தாலும் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு உண்டு. அதே யூதா நிருபத்தில் 7வது வசனத்தை வாசிப்போம். புக் ஆஃப் ஜூட் verses 7. அப்படியே சோதோம் கொமோரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினையை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். முன் உதாரணமாக அவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே
தேவனுடைய ஜனம் என்று சொல்லி கொண்டு இருந்தாலும் சரி, அல்லது தேவன் அறியாத மக்களாக இருந்தாலும் சரி, தேவன் நியாய தீர்ப்பு, நீதி உள்ள ஒரு நியாய தீர்ப்பு, யார் கீழ்ப்படியாமல் போகிறார்களோ அவர்களுக்கு தேவனுடைய தண்டனை உண்டு என்பதை நான் பார்க்கிறோம். கடந்த நாட்களில் அவ்விதமாய் செய்திருக்கிறார். அது இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது மிகவும் சரித்திரத்திலே மிகவும் பரிதபிக்கப்பட்ட நிலைமை. அது அசிரியர்கள் வந்து சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள். அதுக்கப்புறம் பாபிலோர்கள் தேவாலயத்தை இடித்து விட்டு அவர்களை சிறைப்பிடித்து கொண்டு போகிறார்கள். அதன் பின்னதாக தீர்க்கதரிசிகள் காலத்தில் ஜனங்கள் மேலும் மேலும் வழி விலகி போய்கொண்டே இருந்தார்கள். அது நிமித்தமாய் சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை, நிம்மதி இல்லாத ஒரு நிலைமை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நன்மைகளை அவர்கள் சுதந்திரிக்க முடியாமல் போய்விட்ட ஒரு சூழ்நிலை. கடைசியில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிறார். அவரையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணிக்கிறார்கள். கிபி 70வது ஆண்டிலே ரோம பேரரசன் டைட்டஸ் நிமித்தமாய் அங்கே இஸ்ரவேலிலே 6 லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். 6 லட்சம் யூதர்கள் அந்த நாட்களிலே, இயேசு வாழ்ந்த நாட்களிலே, பின்னதாக 1வது நூற்றாண்டிலே 6 லட்சம் என்றால் யோசித்து கொள்ளுங்கள். ஆனால் இந்த 20வது நூற்றாண்டிலே ஹிட்லருடைய நாட்களிலே அங்கே யூத மக்கள் 60 லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். நிலைமை யோசித்து பார்ப்போம். இவர்களெல்லாம் தேவனுடைய ஜனம், தேவன் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தான். ஆனால் அவிசுவாசம் கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாய் தேவனுடைய தண்டனை தீர்ப்பு வந்தது. இதையெல்லாம் ஏற்கனவே நடந்த காரியங்கள். அது யாரைய சோதம் குமார பட்டணத்தார், தேவனை அறியாத மக்கள். ஆனாலும் கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை, மனிதனுடைய ஒரு பிரமாணத்துக்கு விரோதமான காரியங்களை, தேவனுடைய படைப்புக்கு விரோதமான செயல்களை அவள் செய்தபடியினாலே தேவ நியாய தீர்ப்பு அக்கிரமம் மிகுதியான நிமித்தமாய் தேவனுடைய நியாய தீர்ப்பு அந்த நாட்களில் வந்தது. அதனுடைய முடிவு என்ன? அழிவு. ஸோ டிசோபீடியன்ஸ் brought judgments. எனவே அவள் கீழ்ப்படியாமல் போனபடினாலே நியாய தீர்ப்பு வந்ததை நான் பார்க்கிறோம். 2 காரியம் வாசிக்கிறோம். தே ரிபெல்ட் அகென்ஸ்ட் காட், 2வது ரிஜெக்டட் பை காட். ஆண்டவருக்கு விரோதமாக அவர்கள் கலகம் பண்ணினது நிமித்தமாய் அவர்கள் கர்த்தராலே புறக்கணிக்கப்பட்டார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். 2 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4-7 வசனம் வாசிக்க கேட்போம். 2 பீட்டர் சாப்டர் 2 verses 4-7. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்பவிடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்புக்கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி சோதோம் கொமோரோ என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து, எனவே இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தமாக வைத்திருக்கிறார். எனவே இவருடைய முடிவு, கீழ்ப்படியாமல் போடைய முடிவு அழிவுதான் என்பதை, இதை தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த பொழுது அவர் நியாயத்திற்கும்படியாக வரல, உலகத்தை ரட்சிக்கும்படி தான் வந்தார். ஆனால் ஒருவனுடைய வாழ்க்கையிலே அவன் நியாய தீர்ப்பு போவதற்கு காரணம், ஆக்கினை தீர்ப்புக்கு போவதற்கு காரணம் என்ன என்பதை 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். ஜான் சாப்டர் 3 verses 18 onwards. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறதென்று வெளியாகும் படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறுகிறார், நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அப்போ யாராக இருந்தாலும் உலகத்தில் எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளியே மெய்யான ஒளி. எல்லாரும் சொல்லுவாங்க, உலகத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க தேவன் ஒளியாக இருக்கிறார். அப்போ தேவன் ஒளியாக இருக்கிறார் என்றால் தேவன் வெறும் வெளிச்சம் மாத்திரம் இல்லை, ஒளி தெய்வம் அல்ல, தேவன் ஒளியாக இருக்கிறார். தேவன் அன்பாக இருக்கிறார், அன்பு தெய்வம் அல்ல. கடவுளை சொல்வது ஒரு ஆள் தத்துவம். எனவே தேவன் தமது அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறார்? தன்னுடைய குமாரனை இந்த உலகத்திலே சர்வலோகத்தினுடைய கிருபாதர பலியாக ஒப்பு கொடுத்து தமது அன்பை வெளிப்படுத்துகிறார். அப்போ ஒளியாக இருக்கிறார் என்றால் அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இதுதான் அவரிடத்தில் நாம் காண்கிற விசேஷ ஒரு காரியம். அதனால தான் இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று யார் கூற முடியும்? அப்போ அவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய வார்த்தைகளிலும் அவருடைய எல்லா செய்கைகளிலும் அவர் அப்பழுக்கற்றவராய் நீதி உள்ளவராய் அவர் என்ன பண்ணுகிறார்? தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து மனுக்குலத்துக்கு ரட்சிப்பை அவர் கொடுத்திருக்கும் பொழுது அவரை விசுவாசியாமல் போகிறார்கள். ஸோ அப்போ அது மாத்திரமில்லை, அவருக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் இந்த பரியாசக்காரர்கள். கர்த்தருக்கு விரோதமாக எழும்புகிற மக்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். அது இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி இருந்தார்கள்.
இன்றைக்கி இந்த கடைசி நாட்களில் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக மற்ற அவிசுவாசிகள் எழும்புகிறதை நான் பார்க்கிறோம். அதுதான் பவுல் சொல்கிறார், நான் வந்து உங்களை கண்டாலும் காணாவிட்டாலும் ஒரே ஆவியில் உறுதியாக இருந்து ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் மறலாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படிக்கு எவ்விதத்திலும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். எதிர்க்கிறவர்கள், ஏன்னா நாம் உலகத்தார் அல்ல, உலகம் உங்களை பகைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார். உங்களை பகைக்கிறது என்னை பகைத்தது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ தே ரிபெல் அகேன்ஸ்ட் காட். நாட் ஓன்லி தி ரிபெல் அகேன்ஸ்ட் காட், தே ரிபெல் அகேன்ஸ்ட் த ட்ரூத் ஆஃப் காட். ஆண்டவருடைய சத்தியத்துக்கு விரோதமாக எழும்புகிறது. இதுதான் பிசாசானம் என்ன பண்ணுகிறான். அந்த 2 பேர் 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு சொல்கிறார், கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதர்கள் இருப்பார்கள். அவள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களுக்கு கிரயத்திற்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவருடைய கெட்ட நடக்கையை அநேக பின்பற்றுவார்கள். அது நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். அப்போ கள்ளப்போதர்கள் உங்களுக்குள்ளும் இருப்பார்கள். கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ளும் கள்ளப்போதர்கள் இருப்பார்கள் என்றால் எல்லா சபையில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம சொல்கிறதெல்லாம் சரி, மற்றவங்க சொல்கிறதெல்லாம் தப்பு, இப்படி தான் சொல்லி கொண்டு போகிறார்கள் ஒழிய யாரும் சத்தியத்தை ஒப்பிட்டு பார்க்கறது இல்லை. எனவே தான் இந்த நாட்களில் பிசாசவன் அநேக வஞ்சகமான பொய்யான காரியங்களை மனுக்குலத்தில் விதைத்து விட்டு சத்தியத்தை மனிதன் அறிந்து கொள்ள முடியாதபடி மனக்கண்களை குருடாக்கி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கர்த்தருக்கு விரோதமாக எழும்பக்கூடிய ஒரு காலம் இந்த கடைசி நாட்களிலே விசேஷமாக வரப்போகிறது. 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்ப 2 தெசலோனிக்கேயர் சாப்டர் 2 verse 2 onwards. ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவினுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. கர்த்தருக்கு மகிமை. எனவே அந்த நாட்களிலே மோசேக்கு விரோதமாக எழும்பினார்கள். அது 2 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது மோசேக்கு எதிர்த்து நின்றார்கள், தேவனுடைய பக்தர்களுக்கு எதிர்த்து நின்றார்கள், நோவாவுக்கு எதிர்த்து நின்றார்கள். அங்கே ஆபேலுக்கு விரோதமாக காயின் எழும்புகிறதை நாம் பார்க்கின்றோம். இவ்விதமாய் அந்த நாட்களில் எழும்பியதனுடைய நிலைமை என்ன? காயின் சபிக்கப்பட்டான். அநீதி நிறைந்த உலகத்தின் மேலே தேவன் நியாய தீர்ப்பை கொண்டு வந்தார். அது மாத்திரமில்லை, இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாமல் போதனால வந்த நியாய தீர்ப்புகளை இன்றைக்கு உலகம் சரித்திரத்திலே எல்லாம் அறிந்திருக்கிறார். சத்திய வேதத்தில் அதை எழுதி வைத்திருக்கிறார். இருந்தாலும் இந்த கடைசி நாட்களிலே பீப்புள் ரிபெல் அகேன்ஸ்ட் காட்ஸ் ட்ரூத். எனவே இந்த கடைசி நாட்களிலே அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தனவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதலை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம். ஸோ தே ரிஜெக்ட் காட்ஸ் ட்ரூத். அப்போ அதை புறக்கணிக்கிறார்கள். எனவே என்னென்னு ஆண்டவன் அவர்களை புறக்கணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகிறதை நான் பார்க்கின்றோம். யூதா நிருபத்திலே 14வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் வாசிக்க. புக் ஆஃப் ஜூட் verses 14 to 16. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடே கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். கர்த்தருக்கு மகிமை. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் சாப்டர் 1 verse 7. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே டிசோபீடியன்ஸ் brought judgment in former days. முந்தின நாட்களிலே கீழ்ப்படியாமல் போனுடைய வாழ்க்கையிலே அழிவுதான் உண்டாயிற்று. தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக மாறினார்கள் என்பதை குறித்து நான் பார்க்கிறோம். இது நடந்த சம்பவம். இன்றைக்கு சரித்திரத்தில் எல்லாரும் தெரிந்த சம்பவம். ஆனாலும் மனதார அதை அங்கீகரிக்கிறதில்ல. இப்போ நோவா காலத்தில் உலகம் முழுசும் வெள்ளம் வந்துச்சு அப்படின்னாக்கா அதை என்ன பண்ண மாட்டேன்றாங்க, அது அறிவுக்கு ஒத்து வர மாட்டேங்குது என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஏற்றுக்கொள்கிறதில்ல. இப்போ உலகம் பூமி உருண்டையின் மேல் அவர் வீற்றிருக்கிறார் என்று வேதத்தில் இருக்குது.
ஆனால் இன்றைக்கி பூமி உருண்டை என்று ஒரு விஞ்ஞானி பார்த்து இது சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு மத தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவரை சிறைச்சாலையில் போட்டு விட்டாங்க. சாகிற வரைக்கும் சிறைச்சாலையில் தான் இருந்து செத்தார். அவருக்கு விடுதலை கிடைக்கல. அநேக நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் தான் அவருக்கு விடுதலை கொடுக்குறாங்க. ஏன்னாக்கா அதை நீ சொல்லக்கூடாது, நாங்கள் தான் தீர்மானம் பண்ணி நாங்கள் சொல்லணும் என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணுறாங்க, இருமாப்புள்ளவர்கள், அவர்கள் வேதத்தை பரியாசம் பண்ணுகிறவர்கள், அவர்கள் ஒருபோதும் படைப்பை ஏற்றுக்கொள்கிறதில்லை, தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாயிற்று என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறதில்லை. அப்போ அவர் உண்மையிலேயே அவர்கள் தேவன் மேலே நம்பிக்கையற்ற ஒரு மக்கள், தேவனுடைய சத்தியத்தை பரிகாசிக்கிற மக்கள். காலங்களிலே அவர் என்ன பண்ணுறாங்க, அந்தந்த காலத்துக்கு என்னென்ன புத்தியில் அவங்க அறிவு கெட்டுக்குதோ அதையெல்லாம் கொள்கையாக சொல்லி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய பிழைப்பை நடத்தி கொண்டுகிற ஒரு மக்களாக நாம் பார்க்கின்றோம். எனவே சத்திய வேதத்துக்கு அவர்கள் செவி கொடுக்கறதில்ல. அதனால அவர் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலை ஆட்கள். அவர் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியமல்ல. சாத்தானும் ஒளிகின்ற தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே, தரித்து கொண்டான் ஒரு நாளிலே. இன்றைக்கும் அதனுடைய வேலையாட்களும் அவ்விதமாய் செய்கிறது ஆச்சரியம் அல்ல. எனவே அவருடைய முடிவு எப்படி இருக்குமா, பிசாசுக்கு என்ன நியாய தீர்ப்பு வருகிறதோ அதே விதமாக அந்த கீழ்ப்படியாளர்களுக்கு நியாய தீர்ப்பு வரப்போகிறது, வந்தது. ஃபியூச்சர் ஜட்ஜ்மெண்ட். இப்போ பேதுரு என்ன சொல்கிறார், இப்படி கடந்த நாட்களிலே சரித்திரத்திலே நடந்த சம்பவத்தை சத்திய வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். அதை மனதாரம் அறியாமல் இருக்கிறார். இப்போ நோவா நாட்களிலே அந்த ஜனங்கள் நியாய தீர்ப்பு வரும்பொழுது அவர்கள் யூஃப்ரேட், அதாவது இந்த நாட்களில் இருக்கிற ஈராக்கில் அந்த யூஃப்ரேட்டிஸ் டைக்ரஸ் நதி அந்த இடங்களில் தான் ஆதி குடிமக்கள் அந்த நாட்களில் மெசபொட்டேமியான்னு சொல்லுவாங்க. ஏன்னா நாகரிகத்தின் தொட்டில் என்று சொல்லுவாங்க, கிரேடில் ஆஃப் வேர்ல்டு கல்ச்சர். எனவே அந்த நாட்களில் அந்த ஜனங்கள் அதிகமாக அங்கே இருந்தது அங்கே தான். இப்போ வெள்ளம் வரும்போது என்ன ஆகுதுனாக்கா, அது மேலே துருக்கிக்கு மேலே அந்த துருக்கியிலேருந்து அந்த யூஃப்ரேட்டிஸ் டைக்ரஸ் அந்த நதிகள் புறப்பட்டு அங்கேருந்து வருகிறது, கடந்து வருகிறது, அந்த ஈராக்கு வழியாக அவைகள் கடலில் கலக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த நாளில் இருக்கிற வரைபடத்தில், உலக வரைபடத்தில் அதை பார்க்க முடியும். இப்போ பொதுவாக ஒரு வெள்ளம்னு வந்துச்சுனாக்கா, இப்போ காவிரி ஆற்றுல வெள்ளம் என்றால் அது காவிரி நீர்பிடிப்பு பகுதியிலே மழை பெய்கிறது. மழை பெய்யும் பொழுது அதில் வெள்ளம் என்ன பண்ணுகிறதாம், அது மைசூர் வழியாக அப்படியே காவிரி ஆற்றுல அப்புறம் இந்திய தமிழ்நாட்டுக்குள்ளே அது பிரவேசிக்கிறத நான் பார்க்குறோம். இப்போ மைசூரில் ஒருத்தர் சப்போஸ் வெள்ளம் வருதுன்னு சொன்னால் இது இங்கே வெள்ளம் வருகிறது என்று சொல்வார்கள். இப்போ திருச்சியில் ஒருவர் ஒரு போட்டு செய்கிறாரு, ஒரு நியாயத்தில் வரப்போகிறது என்று காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு கப்பல் செய்கிறாரு, ஒரு போட்டு செய்கிறான்னு வச்சுங்களேன். அந்த போட்டு செய்தால் இப்போ ஆற்றுல வெள்ளம் வந்தால் அதை அடித்து கொண்டு கடலில் போய் விழுவணும். ஆனால் ஒருபோதும் அது என்ன பண்ண முடியாது, அது கர்நாடகாவை தாண்டி மகாராஷ்டிராவில் போய் அது நிற்க முடியாது. அப்போ இந்தியா முழுசும் வெள்ளம் இன்னும் வந்திருந்தால் தான் அது அந்த மாதிரி போக முடியும். ஆனால் வேத சத்தியத்திலே இந்த ஊர்தேசத்தின் பகுதியிலே, அந்த ஈராக்கு பகுதியிலே செய்யப்பட்ட அந்த நோவானுடைய பலியானது இன்றைக்கு துருக்கியிலே அரராத் மலையில் போய் இன்றைக்கு அது அங்கே தங்கிற்று என்று சொன்னால், மனிதனுக்கு இதுக்கு மேலே அறிவுபூர்வமாக மனிதனுக்கு எண்ணத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஆனால் இன்றைக்கு மனதார அதை அறிகிறதில்லை, மனதார அதை ஏற்றுக்கொள்வதில்லை. உலகம் முழுவதும் நியாய தீர்ப்பு வந்தது. உதாரணமாக வாசிக்கும் பொழுது ஆதியாம் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 7ஆம் அதிகாரம். ஆதியாம் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 40 நாள் இரவும் பகலும் அந்த தேவனுடைய கோபாக்கி நிமித்தமாய் அந்த வெள்ளம் வந்தது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னபடியே முன்னாடி தண்ணீர் அழிக்கப் போகிறேன் என்று சொன்னார், செய்தார். அது எந்த அளவுக்கு அதனுடைய நீர் வந்தது என்று சொன்னால் 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 14வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஜெனசிஸ் சாப்டர் 7 verse 14 onwards. அவர்களோடு ஜாதி ஜாதியான சகலவித காட்டு மிருகங்களும் ஜாதி ஜாதியான சகலவித நாட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறுகிற ஜாதி ஜாதியான சகலவித ஊரும் பிராணிகளும் ஜாதி ஜாதியான சகலவித பறவைகளும் பலவிதமான சிறகுகளுள்ள சகலவித பட்சிகளும் பிரவேசித்தன. இப்படியே ஜீவ சுவாசமுள்ள மாம்ச ஜந்துக்கள் எல்லாம் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்குள் பிரவேசித்தன. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று. அது பூமிக்கு மேல் மிதந்தது. ஜலம் பெருவெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று. பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. ஜலம்
பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்குமுள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று என்று சொல்லி சத்திய வேதத்திலே எழுதியிருந்தாலும் அதை ஒருபோதும் இந்த பரியாசக்காரர்கள் அங்கீகரிக்கிறதில்லை. உலக பிரகாரமாக ஏதாவது ஒரு காரியம் ஒரு 400 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு வெள்ளம் வந்துச்சுன்னு யாராச்சும் எழுதி சரித்திரத்தில் எழுதி வச்சுருந்தாக்கா அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். உலக பிரகாரமான காரியத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இது ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை, இது சத்தியமான ஒரு வார்த்தைகள். எனவே எழுதினது மோசே, அவன் சகல சாஸ்திரத்தில் வல்லவன் தான். அப்படிப்பட்டவன் எழுதியிருந்தாலும் இன்றைக்கு பிசாசை நம்புகிற மக்கள், அவருடைய ஆவியினால் ஏவப்படுகிற மக்கள், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போகிற மக்கள் இன்றைக்கி என்ன அதை எதிர்த்து நிற்கிறார்கள். எனவே தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக அவர்கள் வைக்கப்பட்டார்கள். அதே விதமாக அந்த கடைசி நாட்களில் நடக்கப் போகிறது ஃபியூச்சர் ஜட்ஜ்மெண்ட்டை குறித்து வாசிக்கும் பொழுது 2 புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். 2 பீட்டர் சாப்டர் 3:7. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாய தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஃபியூச்சர் ஜட்ஜ்மெண்ட். அப்போ இந்த வார்த்தையினாலே அந்த உலகம் வானம் பூமியும் உண்டாயிற்று. அந்த வார்த்தையினாலே இன்றைக்கு காக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையினாலே தான் அந்த அழிவுக்கு ஏதுவாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இப்போ அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லும்பொழுது இது ஆக்சுவலாக நடக்க போகிறது 1000 வருட அரசாட்சிக்கு பின்னதாக, அதற்கு முன்னதாக நடக்க போகிற காரியங்களை ஆண்டவர் தம்முடைய சத்திய வேதத்திலே நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இந்த 1000 வருட அரசாட்சி என்பதை ஆண்டவர் என்ன பண்ணலை, நேரடியாக அவர் வெளிப்படுத்தலை. அது பவுல் மூலமாக அது வெளிப்படுத்தலை, பேதுருக்கு வெளிப்படுத்தலை. அது ஆண்டவர் யோவானுக்கு தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1000 வருட அரசாட்சிக்கு பின்னதாக நடக்க போகிற காரியங்களை ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்துகிறார். எனவே இது ஆண்டவர் எதை வெளிப்படுத்தினாரோ அதை தான் இந்த அச்சிஸ் அவர்கள் புனித பரிசுத்தவான்கள் அதை எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். உதாரணமாக யோவான் 5:28 ஆண்டவர் இயேசுக்கு சொல்கிறார், பேத குழிகள் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவன் அடையும்படியாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கலாம், கல்லறை விட்டு புறப்படுவார்கள். இந்த வார்த்தையை வாசித்தோன்னே ஒரே சமூகத்தில் நடக்கிறது போல காணப்படும். ஆனால் ஒரே சமயத்தில் நடக்க போகிற காரியம் இல்லை. இது ஏறக்குறைய 1000 வருட இடைவெளியிலே நடக்க போகிற ஒரு காரியம். அதே விதமாக எதை ஆண்டவர் கர்த்தர் இயேசுக்கு வெளிப்படுத்தினார் அந்த வார்த்தையில் இயேசு சொல்லுகிறார். அதே விதமாக ஆவியானவர் எதை அந்த அப்போஸ்தலர் சீஷர்கள் வெளிப்படுத்தினாரோ அதை அவர்கள் வெளிப்படுத்துகிறதை எழுதுகிறதை நான் பார்க்கிறோம். எனவே இந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தையினாலே இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டுச்சு, அந்த வார்த்தையினால் உலகம் காக்கப்பட்டிருக்கிறது, அந்த வார்த்தையினாலே இந்த உலகம் அழிவுக்கு எதுவாக இயக்கப்பட்டிருக்கிறது. இயேசு சொல்கிறார், அக்கினியை நான் போட இப்பொழுது அதை பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனாலும் நான் பெற வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு என்று சொல்கிறார். எனவே தேவனுடைய உலகத்தில் அக்கிரமங்கள் மிகுதியாகி கொண்டிருக்கிறது, அக்கிரமம் பெருகி கொண்டிருக்கிறது. எனவே நியாய தீர்ப்பு வரப்போகிற ஒரு காலம் சமீபத்து வருகிறதை நான் பார்க்கிறோம். 2 காரியங்கள், ஃபியூச்சர் ஜட்ஜ்மெண்ட், பேஷன்ஸ் ஆஃப் காட் அண்ட் த பனிஷ்மெண்ட் ஆஃப் காட். ஆனாலும் தேவன் என்ன பண்ணுகிறார், மனுக்குலத்தை படைத்த தேவன் மனிதர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கல்வாரியில் பாடுபட்டு மரித்து மணிக்குலத்துக்கு அந்த ரட்சிப்பின் வழியை உண்டு பண்ணிவிட்டார். ஆனாலும் மனிதர்கள் என்ன பண்ணல, அவர் மனம் திரும்பல, ரட்சிக்கப்படலை. ஆனாலும் தேவன் உடனே அவர்களை தண்டிக்கலை. நீடிய பொறுமையுள்ள தேவன் எப்படி நோவாவின் நாட்களில் இருந்தாரோ அதே போல தான் இந்த நாட்களிலும் இருக்கிறார். பேஷன்ஸ் ஆஃப் காட் அந்த பனிஷ்மெண்ட் ஆஃப் காட். இப்போ பேஷன்ஸ் சொல்லும்போது தேவனுடைய பொறுமை குறித்து சொல்லும்போது காட் வெயிட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் டு ரிப்பன். ஒவ்வொரு மனிதனும் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். 1 தீமோத்தேயு 2:4 வாசிக்கிறோம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களிலே விளங்குகிறது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அப்போ காட் வெயிட்ஸ். அப்போ தேவன் ஆண்டவர் மேலே யார் யார் விசுவாசம் வைக்கிறாங்க, யார் யார் விசுவாசம் வைத்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படுகிறார்கள். எனவே கீழ்ப்படியாத மக்கள் மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நீடி பொறுமையோடு இருக்கிறதை நான் பார்க்கின்றோம். ரோமர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 9-17 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். ரோமன் சாப்டர் 3 verse 9-17. ஆனாலும் என்ன, அவர்களை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்களா? எவ்வளவேனும் விசேஷித்தவர்கள் அல்ல. யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதை முன்பு திருஷ்டாந்தப்படுத்தினோமே. அந்தப்படியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டுப்போனார்கள்.
நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் கால்கள் இரத்தம் சிந்துகிறதற்கு தீவிரிக்கிறது. நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். கர்த்தருக்கு பயம் உண்டாகட்டும். வசனத்தை வாசிக்கும் பொழுது நன்மை செய்யவே மாட்டேன். நன்மை செய்யணும்னா என்ன ஆண்டவர் சொல்ல விரும்புகிற காரியம் என்ன? இப்போ காயின் ஆபேலுடைய வாழ்க்கையில் நான் பார்க்குறோம். ஆபேல் கர்த்தருக்கு பிரியமான ஒரு பலியை செலுத்துகிறான். ஆபேலையும் அவன் காணிக்கை கர்த்தர் அங்கே இருக்கிறார். காயின் கர்த்தருக்கு தான் பலி செலுத்துகிறான், ஆனால் அவன் விசுவாசத்தோடு செலுத்துறதில்லை. எனவே காயினையும் அவர் அங்கீகரிக்கலை, அவனுடைய பலியையும் கர்த்தர் அங்கீகரிக்கலை. அதனால் காயினுடைய முகநாடி வேறுபட்டது. அவனை எப்படியே பகைக்க ஆரம்பிக்கிறான். அவனை எப்படியாச்சும் கொலை செய்யணும் என்று எத்தனைக்கிறதை நான் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் அவனை சொல்லுகிற ஒரு எச்சரிப்பான வார்த்தை என்ன? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, இல்லாவிட்டால் பாவம் உன் வாசல் படியில் படுத்திருக்கும் என்று சொல்லி எச்சரிப்பாக சொல்லுகிறார். உடனே அடிக்கல அவனை. அது ஆதி ஆகமத்திலிருந்து ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து கடைசி வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் உடனே ஒருத்தனை தண்டிக்கிறது இல்லை. எங்கள் எகிப்திலே பார்க்கும் பொழுது பார்வோனுடைய வாழ்க்கையில் இஸ்ரேல் ஜனங்களை போக விடு, நாங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி போக விடுன்னு சொல்லி, நான் அவர்களை போக விட மாட்டேன், இஸ்ரேலின் தேவன் யார், நான் அவரை தெரியாது என்று சொல்கிறான். உடனே ஆண்டவர் அவனை அடிக்கலை. அவனை அவன் நம்புகிற தெய்வங்களெல்லாம் தெய்வம் அல்ல, இஸ்ரவேலின் தேவன் தான் தேவன் என்பதை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அந்த நம்பின தேவர்கள் மேலெல்லாம் நியாயத்தீர்ப்பை கொண்டு வந்து இஸ்ரவேலின் தேவன் தான் தேவன் என்பதை அவனுக்கு வெளிப்படுத்தி இருந்தாலும் அவன் கீழ்ப்படியாமல் போனான். அதனுடைய முடிவு என்ன? அழிவு. அப்போ ஆண்டவர் பொறுமையாக தான் இருக்கிறார் யாருடைய வாழ்க்கையில் இருந்தாலும். தேவன் நீடிய பொறுமையோடு இருந்த நாட்களிலே கீழ்ப்படியாமல் போன வெகுள் என்று சொல்லி தான் அந்த நோவாவின் நாட்களில் குறித்து நாம் பார்க்கிறோம். அதை வாசிக்கலாம். ஆதியாம் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 6ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். ஆதியாம் புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம். 6ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்க கேட்போம். Genesis chapter 6 verse 2 onwards. தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை, அவன் மாம்சந்தானே, அவன் இருக்கப் போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அது மாத்திரமல்ல, 6வது வசனத்தை வாசிக்கலாம். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கேட்பாங்க, ஏன் படைக்கணும், ஏன் மனசாப்படணும் என்று சொல்லி பொதுவாக எல்லோரும் கேள்வி கேட்பாங்க. பரியாசகர்கள் கேள்வி கேட்பாங்க. அவர் வேறு எந்த ஜீவராசிகளுக்காக மனசாப்பிடல, பரிதபிக்கலை. மனிதனுக்கு மாத்திரம் தான் மனசாப்பிடுகிறார், பரிதபிக்கிறார். ஏன்னாக்கா மனிதனுக்கு சுயாதீனத்தை கொடுத்துருக்கிறார். எந்த பறவைகளோ எந்த ஜீவராசிகளோ ஆண்டவர் எப்படி படைத்தாரோ அவைகள் அப்படியே இன்றைக்கு வரைக்கும் அவள் செயலாற்றுகிறதை மனிதன் நன்றாக அறிந்திருக்கிறான். நன்றாக அவன் அறிந்து அறிவுபூர்வமாக அவைகளெல்லாம் ஆராய்ச்சி செய்து படிக்கிறான். அவைகள் ஒன்றும் ஆண்டவர் படைப்புக்கு விரோதமாக ஒருபோதும் செயல்படுகிறது இல்லை. ஆனால் மனிதனுக்கு மாத்திரம் சுதந்திரத்தை, சுயாதீனத்தை கொடுத்தபடியினாலே அந்த சுயாதீனத்தை அவன் என்ன பண்ணுகிறான்? தன்னுடைய சுயத்துக்காக, சுய விருப்பத்திற்காக, சுய இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தேவனுடைய சத்தியத்துக்கு விரோதமாக, தேவனுடைய நியமனத்துக்கு விரோதமாக கீழ்ப்படியாமல் போய் துரோகம் செய்கிறதை நான் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் கடவுள் ஒரு மனிதனை மிருகத்தை போல படைத்து தன்னை வணங்கணும், தனக்கு பிரியமாக நடக்கணும்னு ஆண்டவர் சொல்லலை. மனப்பூர்வமாய், விருப்பமாய் ஆண்டவர் தன்னை படைத்த தெய்வத்தை அறிந்து அவரை சேவிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். ஆனாலும் ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறபடி அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிந்து போகிற மனிதர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இன்றைக்கும் அறியாத மக்கள் இன்றைக்கு உருவ வழிபாடு செய்கிறதை நான் பார்க்கிறோம். அது ஒரு நாளிலே மனிதனாலே செய்யப்படுகிறதாம். மனிதனாலே செய்யப்பட்டு ஒரு நாளிலே அவைகள் உருவழிந்து போகக்கூடிய ஒரு காலம் வருகிறது. அந்த மனிதனுக்கு யோசனை இல்லை, நம்ம தானே அதை செஞ்சோம், இப்போ நம்மளே அதை என்ன பண்ணுறோம், வணங்குறோமே, அப்படி என்ன இல்லை, அதை அறிந்து உணர்கிறது இல்லை அவர்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நான் அப்படி வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனத்தை வாசிக்கலாம். ஐசையா சாப்டர் 46 verse 5, 6 and 7. யாருக்கு என்னை சாயலும் சமமுமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும் படிக்கு என்னை ஒப்பிடுவீர்கள்? பையில் இருக்கிற பொன்னை கொட்டி வெள்ளியை தராசில் நிறுத்து,
தட்டானுடனே கூலி பொருத்தி கொள்ளுகிறார்கள். அவன் ஒரு தெய்வத்தை உண்டாக்குகிறான், அதை வணங்கி பணிந்து கொள்ளுகிறார்கள். அதை தோளின் மேல் எடுத்து அதை சுமந்து அதை அதன் ஸ்தானத்திலே வைக்கிறார்கள். அங்கே அது நிற்கும், தன் இடத்தை விட்டு அசையாது. ஒருவன் அதை நோக்கி கூப்பிட்டால் அது மறு உத்தரவு கொடுக்கிறதும் இல்லை. அவன் இக்கட்டை நீக்கி அவனை ரட்சிக்கிறதும் இல்லை. எனவே வாசிக்க அப்போ இவன் தான் அதை செய்கிறான். கடையில் விற்கிறாங்க. அது அநேக அளவுகளிலே, அது சின்னதுலேருந்து பெரிய பெரிய அளவுகளிலே, அது படங்களாக இருந்தாலும் சரி, சித்திரமாக இருந்தாலும் சரி, அல்லது சிலைகளாக இருந்தாலும், உருவங்களாக இருந்தாலும், அது எந்த விதத்தில் இருந்தாலும் லேவியராம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அது எல்லாமே மனிதனுடைய கைகளினால் செய்யப்பட்ட ஒரு காரியம். அதை படைத்துட்டு என்ன பண்ணுறான், இவனே அதை கடையில் காசு கொடுத்து வாங்குகிறான். ஒரு தெய்வத்தை காசு கொடுத்து வாங்க முடியுமான்னு யோசிக்கிறது இல்லை. அதை வாங்குகிறான். அது வீட்டுக்கு கொண்டு வந்தோன்னே அதை இவனே என்ன பண்ணுறான், மந்திரிச்சு அதை தெய்வம் என்று சொல்லி அதற்கு முன்னாடி தென்னனிட்டு பணிந்து கொள்கிறான். நம்ம தானே அதை தெய்வம் ஆக்கினதுன்னு நம்ம தானே. அப்போ யார் தெய்வம்? அது தெய்வம் ஆக்கினது நம்ம என்றால் அது எப்படி நம்மளை விட பெருசாக இருக்கும்? யோசிக்கிறது இல்லை. கடவுள் என்று சொன்னால் எல்லாவற்றையும் அறிந்தவர், எல்லாவற்றையும் வியாபித்திருக்கக்கூடியவர் என்கிற அறிவு ஒருவனுக்கு இருக்குமானால் அந்த தன்னுடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதில்லை. அதனால தான் அம்மட்டும் அறிவும் இல்லை, சொர்ணம் இல்லை என்று சொல்லி வேத தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அப்படிப்பட்ட மக்களாக இருந்தால் உடனே ஆண்டவர் தண்டிக்கலை. அவர்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏசாயா 45:27 வாசிக்கிற, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் தேவன் இல்லை என்று சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். எனவே காட் வெயிட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் டு ரிப்பன். எவ்வொரு மனிதர்களும் ரட்சிக்கப்படும், மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டு எதிர்பார்க்கிறார். இஸ்ரேல் ஜனங்களை எடுத்துக்கொள்வோம். ரோமருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் சாப்டர் 10 ஃபர்ஸ்ட் 3 verses. சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படியென்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே வசனம் வாசிக்கும் போது ஆண்டவராகிய கர்த்தர் இவ்விதமாய் ஒவ்வொரு மனிதனும் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய சுய நீதியிலே தான் நடக்கிறார்கள். தங்களுக்கும் ஒரு நீதி ஏற்படுத்தி கொள்கிறாங்க. அது இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தில் அவர்கள் சுய நீதியிலே தான் தங்களை நிலைநிறுத்தி பார்த்தார்கள் ஒழிய உண்மையிலே தேவ பக்தி உள்ள ஆபிரகாமை போலவோ, தேவ பக்தி உள்ள ஈசாக்கு யாக்கோப்பை போலவோ, யோசேப்பை போலவோ அவர்கள் என்ன பண்ணல, தேவன் மேலே விசுவாசம் வைக்கிறது இல்லை. அவர்கள் அந்த பாரம்பரிய சடங்கு சம்பிரதாயத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார்கள், மனிதனுடைய கொள்கைக்கு தான் முக்கியத்துவம் படுத்தார்கள் ஒழிய தேவ நீதி என்ன, தேவன் மேலே விசுவாசம் வைத்து ஒவ்வொன்றையும் அவர்கள் செய்திருக்கணும். ஆனால் இவர்கள் சடங்கு சம்பிரதாயமாக செய்தார்கள். அதனால தான் இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் இடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனப்படுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷரால் போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே வீணான ஆராதனை செய்கிறார்கள். எனவே பாரம்பரிய சடங்கு சம்பிரதாயமாக செய்கிறதுல தான் அவர்கள் முக்கியமாக கருதுகிறார்கள் ஒழிய தேவனுக்கு பயப்படுகிறவன் ஒருவனும் இல்லை, நன்மை செய்கிறவனும் ஒருவனும் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாக கெட்டு போனார்கள், நன்மை செய்கிற ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்லி தேவனை தேடுகிறவன் உணர்வுள்ளவன் உண்டோ? அப்போ தேவனை தேடுகிறவன் எப்படி இருக்கணும்? ஆபிரகாம் என்ன பண்ணுகிறாராம், அஸ்திபாரம் உள்ள நகரத்திற்காக காத்திருந்தார். மோசே இனிவரும் பலன் மேலே அவன் நோக்கமாக இருந்தான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். எனவே உண்மையான தேவன் மேலே நம்பிக்கையுள்ள மக்கள் எங்கிருந்தாலும் யாராக இருந்தாலும் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் இருதயமானது உயர்ந்திருந்தது. அந்த உயர்ந்தது மாத்திரம் தேவனுக்கு பயந்திருந்தார்கள், தேவன் மேலே விசுவாசம் வைத்தார்கள், தேவனுக்கு உடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார்கள். எனவே தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்கு தப்பித்து கொண்டார்கள். அப்படியே தவறு இருந்தாலும் ஒருவேளை மனம் திரும்பி ஆண்டவரோடு ஒப்புரவாக பார்க்கிறோம். எனவே தான் எப்படியாவது ஆண்டவர் அவனுக்கு மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையோடு கூட இருக்கிறது. அதான் 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 15ஆம் வசனம் வாசிக்கிறோம். அங்கே பார்த்து கர்த்தருடைய நீடிய பொறுமையை ரட்சிப்பு என்று எண்ணுங்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே காட் கிவ்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ் டு ரிப்பன். 9ஆம் வசனம் வாசிக்கிறோம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையாக இருக்கிறார். அப்போ உடனே வரணுன்னாக்க உடனே வந்துடலாம். ஆனால் மறந்துட்டு விட்டுவேன், இன்னும் கொஞ்சம் டைம் கொடுப்போமே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக் சாப்டர் 13 verse 6 onwards. அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை.
இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும். ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவர் தான். ஏன்னா he waits for everyone to repent and not only that he wishes to restore them. அவர்களை மறுபடியும் ஆதி நிலைமையில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். அதாவது ஆண்டவர் சொல்ல, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்கிறார். இழந்து போனதுன்னா என்ன? உலக பிரகாரமாக ஒரு வீட்டில் ஒரு பிள்ளைக்கு ஒரு மிட்டாய் கொடுக்குறாங்க. அந்த கொடுத்த மிட்டாயை யாராச்சும் பிடிங்கிட்டு போயிட்டாங்கனாக்கா வீட்டில் அந்த பிள்ளை அழுதுகிட்டு சொல்லுவோம், எனக்கு கொடுத்த மிட்டாயை இன்னொரு பிள்ளை பிடிங்கிட்டு போயிடுச்சு அப்படின்னாக்கா உடனே என்ன சொல்லுவாங்க, சரி போயிட்டு போகுது, நான் வேற ஒரு மிட்டாய் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 பவுன் செயின் போடுறாங்க, தங்க செயின் போடுறாங்க. அந்த பிள்ளைய திருடிட்டு போயிட்டாங்க யாராச்சும்னாக்கா உடனே யாரும் சொல்ல மாட்டாங்க, போயிட்டு போகுது வேறு செயின் போடுறேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. யார் போனது, என்ன செஞ்சது, ஏன் செஞ்சிச்சு, எப்படியாச்சும் என்ன பண்ணணும், அந்த தங்க சங்கிலியை எப்படியாவது மீட்க வேண்டும் என்று தான் எதிர்பார்ப்பார்கள், பிரயாசப்படுவார்கள். அதுபோல தான் மனிதனுடைய ஆத்மீக மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது. அது ஒருபோதும் மனிதனால் முடியாது என்பதை தேவன் அறிந்தபடினால தான் அவருடைய ஆத்மீக மீட்புக்காக மறுபடியும் ஆதி நிலைமையில கொண்டு வந்து நிலைத்துவதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுக்குலத்துக்கு இரட்சிப்பை பண்ணினார். அதாவது 1 பேதுரு 1 வாசிக்கிறோம், உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த இரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். பேஷன்ஸ் ஆஃப் காட், 2வது பனிஷ்மெண்ட் ஆஃப் காட். அப்படி இருந்தும் ஆண்டவர் என்ன பண்ணுறார், அவளை எச்சரிக்கிறார். 2 வாசிக்க பனிஷ்மெண்ட் ஆஃப் காட், ஆண்டவரை நியாயம் இருக்கிறதுக்கு முன்னாடி எச்சரிக்கிறார். வார்னிங் ஆஃப் காட் அண்ட் த wrath ஆஃப் காட். இப்போ வார்னிங் சொல்லும்போது பார்வோனுக்கு ஆண்டவர் காயினுக்கு எச்சரிப்பை கொடுத்தார். அதே மாதிரி பார்வோனுக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்கதரிசிகள் மூலமாக எச்சரிப்பை கொடுக்கிறார். அதுதான் உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 68 வசனத்தில் பார்க்கும் பொழுது 14 வசனங்களை ஆசீர்வாதமான வசனங்களாக பார்க்கும், மிச்சம் 54 வசனம் சாபமான வசனங்கள். அப்போ 54 வசனங்கள் சாபமான வசனங்களை எச்சரிப்பாய் கொடுத்திருந்தும் இன்றைக்கும் அந்த வசனங்களை எடுத்து சொல்லுவதற்கு யாருக்கும் தைரியம் இல்லை. ஜனங்களை ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி இன்றைக்கு அவர்களை ஆண்டவர் விட்டு வழி போல பொய்யை நம்பத்தக்கதான காரியங்களை சொல்கிறார் ஒழிய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சால் போதும், தேவனுடைய சித்தத்தை செஞ்சால் போதும், வாக்குத்தத்தம் தண்ணீரை தானே நிறைவேறும், கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்தால் போதும். ஆண்டோடைய வாக்குத்தத்தங்களாம் ஆம் என்றும் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு மனிதனுடைய பொய்யான வாக்குத்தை நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஒழிய இனி ஒருவர் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரப்போகிறது என்பதை யாரும் சொல்லுகிறது இல்லை. இந்த எச்சரிப்பை குறித்து நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவன் ஆனான், தன் வீட்டார் ரட்சிப்பதற்கு பேழை ஆயத்தம் பண்ணினான். அப்போ இனி வரும் கோபாக்கினை நீங்களாக்கி ரட்சிக்கிற ஆண்டவர் மறுபடி வரப்போகிறாரே, அதற்கு நாம் தப்பித்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து சொல்லாமல் அது வருவதற்கு பறந்து போயிடுவோம் என்று சொல்லி இன்றைக்கு ஆசை வார்த்தை காட்டி இன்றைக்கு மோசம் போகிற நிலைமை தான் இந்த கடைசி நாட்களில் நடந்து கொண்டு இருக்கிறதை நான் பார்க்கிறோம். வார்னிங், ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கிறார். எபிரேயர் 11:7 வாசிக்கிறோம். நோவாவை குறித்து நான் பார்க்கிறோம். நோவாவின் நாட்களிலே நடந்தது போலவே மனுஷகுமார் வரும் காலத்தில் நடக்கும். அங்கே வெள்ளம் கொண்டு போக மட்டும் உணராத இருந்தார்கள், அப்படியே மனுஷகுமார் வரும் காலத்திலும் நடக்கும் என்று சொல்கிறார், எச்சரிப்பாக சொல்கிறார். நடக்கும்னு சொல்லிட்டாரே, அப்போ நாம் எவ்வளோ ஜாக்கிரதையாக உணர்வடைந்து ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தம் பண்ண வேண்டும் என்பதை மனிதர்கள் வாங்குறதில்லை. மறுபடியும் அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் பாரம்பரிய கொள்கைகள் இதை தான் விரும்புகிறார்கள் ஒழிய நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரோடு கூட எப்படி இருக்கிறது, வருகைக்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோமா, சமானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று சொல்லியிருக்கிறாரே. எனவே அதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா என்று சீர்தூக்கி பார்க்கிற மக்கள் மிக மிக சொற்பம். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 28-29 வசனத்தை வாசிக்கும்போது, அசைவில்லாத ராஜ்யத்தை பிறப்பவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படிக்கு கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார், எச்சரிப்பாக சொல்கிறார். எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 25, 26, 27 வசனம். ஹீப்ரு சாப்டர் 12 25, 26, 27. பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். He made a promise. முன்னாடியே சொல்லிட்டாரு, இன்னும் வானத்தையும் ஒரு முறை என்ன பண்ணுவேன், அசைய பண்ணுவேன்.
அப்போ பூமி அசை பண்ணின பொழுது நியாய தீர்ப்பு நோவாவின் நாட்களிலே ஜலப்பிரளயத்தினால் பூமி முழுவதும் அழிந்தது. ஆனால் இன்னொரு முறை அவர் வானத்தை அசை பண்ண போகிறாராம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நிறையாக இருக்கிற அநேக வசனங்கள் உண்டு. ஒரு சில வசனங்களை மட்டும் வாசித்து நாம் தியானிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 12-17 வசனம். ரெவலேஷன் சாப்டர் 6 verse 12-17. அவர் 6ஆம் முத்திரையை உடைக்கக் கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியைப் போல கருத்தது. சந்திரன் இரத்தம் போலாயிற்று. அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது. யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள். வார்னிங் ஆஃப் காட் அண்ட் த wrath ஆஃப் காட். அப்போ மனிதனுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு கோவிடுக்கு உலகம் முழுசும் பயப்படுறாங்க. ஆனால் அதை விட பயங்கரமான ஒரு காரியம் மனுக்குலத்தை பிடிக்கப் போகிறது. அந்த மனுஷகுமாரனுடைய கோபாக்கினைக்கு யார் நிலை நிற்கக்கூடும் என்று சொல்லுகிற அளவுக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் பயமானது அவர்களை ஆட்கொள்ளப் போகிறது. The fear of God will grip each and every citizen except those who believe in God. ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிற மனிதர்களை மாத்திரம் அந்த பயம் அவளை ஆட்கொள்ளாது. ஏனெனில் தேவன் தமது ஜனங்களுக்கு தம்முடைய விசுவாசிக்கிற மக்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்துருக்கிறபடினாலே இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்தில் விளக்கம் சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க, முதல்ல 7 முத்திரை நியாய தீர்ப்பு வரப்போகிறது, அதுக்கப்புறம் 7 எக்கால நியாய தீர்ப்பு வரப்போகிறது, அப்புறம் 7 கலச நியாய தீர்ப்பு வரப்போகுதுன்னு சொல்லி பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் சொல்லுகிறவர்கள்லாம் என்ன பண்ணிடுவாங்க, இந்த பகுதியை அதை விளக்கம் சொல்ல மாட்டாங்க. இது 6வது முத்திரையை ஒடிக்கும் பொழுதே சூரியன் சந்திரன் எல்லாமே நட்சத்திரங்கள்லாம் அப்படி சுருட்டப்பட்ட புதுசம் போல் போயிடும் அப்படின்னாக்கா அப்புறம் எப்படி சூரியன் வரப்போகுது, அப்புறம் எப்படி வெளிச்சம் இருக்க போகுது, என்ன நடக்க போகுது அந்த 7 வருஷத்தில் யாரும் அதை யோசித்து பார்க்குறதில்ல. மனதார அறியாமல் இருக்கிறார். தே ரிஜெக்ட் காட்ஸ் ட்ரூத். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் மனதார அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அதை மறுதளிக்கிறார்கள், அதை மறைக்கிறார்கள், இந்த எச்சரிப்பை கொடுக்கறதில்லை. எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதை சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். வார்னிங் ஆஃப் காட் அண்ட் த wrath ஆஃப் காட். 19ஆம் அதிகாரம் வெளிப்படுத்துகிற விசேஷம் 15-18 வசனம் வரைக்கும் வாசிப்போம். ரெவலேஷன் சாப்டர் 19 verse 15-18. புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்புக்கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன். அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுயாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே தேவனுடைய கோபாக்கினை நாள் வந்து விட்டது என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணுறாங்க, தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியவைகள். அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியவைகள். சம்பவிக்க போகிறனாக்கா ஏதோ கற்பனையில் சொல்லப்படுகிறதில்ல. பைபிள் ஃபோர்டெல்ஸ் ஹிஸ்ட்ரி. சரித்திரம் என்று சொன்னாலே நடந்ததை தான் சரித்திரமாக எழுதி வைக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு சத்திய வேதத்தில் நடக்கப் போகிறதை ஆண்டவர் முன்னதாகவே எழுதி வைத்து விட்டார். எனவே தேவனுடைய கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ளுதல் அவசியம். ஒரு ஆத்மா கூட இதில் தப்பித்து போகக்கூடாது என்பதற்காக எல்லா ஆத்மாவுக்காகவும் மனிதன் சபை மக்கள் விசுவாசிகள் கிறிஸ்தவர்கள் தவறினாலும் தேவன் தவறுகிறவர் அல்ல, நீதியுள்ளவர். அதை வெளிப்படுத்தல் 14:6 வாசிக்கும் பொழுது ரெவலேஷன் சாப்டர் 14 verse 6. பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும்
பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். எனவே மனிதன் தவறலாம், சபை மக்கள் தவறலாம், ஆனால் ஆண்டவர் நீதி உள்ளவர். ஒரு ஆத்மா கூட தப்பி போகாதபடிக்கு எல்லாருக்கும் இறுதியான ஒரு அறிவிப்பை ஆண்டவர் கொடுத்து விட்டு தான் நியாயத்தீர்ப்பை கொண்டு வரப்போகிறார். ஏனெனில் தேவன் முன்னதாகவே எச்சரிக்கிறார். வார்னிங் ஆஃப் காட் அண்ட் த ராத் ஆஃப் காட். அந்த எச்சரிப்பை சொல்லிவிட்டு தான் அந்த பேதுரு தவறும் பொழுது ஆண்டவர் முன்னதாகவே எச்சரித்தார். யூதாசை பார்க்கும் பொழுது 7 முறை ஆண்டவர் எச்சரிக்கிறார். அதற்கப்புறம் தான் அவன் நீ செய்தது சீக்கிரமாக செய்ய என்று ஆண்டவர் அனுப்புகிறதை நான் பார்க்கிறோம். எனவே யாரையும் ஆண்டவர் திடீரென உடனே தண்டிக்கிறவர் அல்ல. அவர் வருகிறார், பூமியை நியாயந்திருக்க வருகிறார். உலகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயந்திருப்பார் என்று சொல்லி 96ஆம் சங்கீதம் இறுதி வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். எனவே கடைசியாக யாரெல்லாம் அந்த நியாயத்தீர்ப்பில் போவார்களாம்? வெளிப்படுத்துகிற விசேஷம் 26ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசித்து நாம் முடிப்போம். ரெவலேஷன் சாப்டர் 21:8. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். இதெல்லாம் ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக எச்சரிப்பாய் எழுதி வைத்த வேத வாக்கியங்கள். தட் இஸ் அ வார்னிங் ஆஃப் காட். எனவே அதுக்கு கீழ்ப்படியாமல் போருடைய வாழ்க்கையில் தேவனுடைய கோபாக்கினை தான் வரும். எனவே ஃபார்மர் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ஃபியூச்சர் ஜட்ஜ்மெண்ட். பேதுரு அதை தான் முன்காலத்திலே நடந்ததை மனதார அறியாமல் இருக்கிறார்கள், அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது மாத்திரமல்ல, அதே வார்த்தையினாலே எப்படி நியாய தீர்ப்பு வந்ததோ அதே வார்த்தையானவர்களாலே இறுதி நியாய தீர்ப்பும் வரப்போகிறது என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அறியாமை அப்போஸ்தலர் 17:30 வாசி அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாது போல இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனிதர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை அவர் குறித்திருக்கிறார். அந்த நாளிலே தாம் நியமித்த மனிதனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயந்திருப்பார். எனவே ஆண்டவர் நியாயந்திருப்பதற்காக நமக்காக வரவில்லை, நித்திய மகிமையில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக வரப்போகிறார். எனவே விசுவாசிப்போம், விசுவாசத்தை காத்துக்கொள்வோம், ஆண்டோட வருகைக்கு ஆயத்தமாக இருக்கலாம். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதனாலே தியானித்த வேத பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் ஒருபோதும் உடைய எச்சரிப்பை அல்லல் தட்டி விடாமல் ஆண்டவரே விசுவாசத்தில் உறுதியாக இருந்து வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே நமக்கு பிரியமானதை நாள் செய்வோமானால் ஆண்டவரே வரப்போகிற கோபாக்கினை நாளிலும் நீர் எங்களை தப்புவிப்பீர், கோபாக்கினை நாளிலும் எங்களை பாதுகாப்பீர். அதற்காக நன்றி. உடைய வார்த்தையின் வல்லமை அது ஜீவனுள்ளது, வல்லமை உள்ளது. எனவே அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். உம்மை விட்டு விலகாத இருதயத்தை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென்.